வணக்கம் நண்பா, உங்கள் RRK. வழக்கமாக நான் குட்டி ஸ்டோரி சொல்லுவேன். இப்போ கொஞ்சம் புதுசா இல்லை, எனக்கு அது புதுசு. நான் பார்த்த படத்தை பற்றி ஒரு சின்ன திரையரசல். இப்போ சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் கிளப்னு சொல்லி ஒரு மூவி பார்த்தேன் ஒரு 2 நாள் முன்னாடி. சரி, அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கேள்விப்பட்டிருப்பீங்க, மழை வெள்ளம் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த சூழ்நிலையிலேருந்து மெல்ல மெல்ல வெளியே வந்துட்டோம், கொஞ்சம் இயல்பு நிலையில் இருக்கோம். சரி, நம்ம பார்த்த படத்தை பற்றி கொஞ்சம் ஒரு திரையரசலாக கொஞ்சம் பேசலாமே உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன் நண்பா. ஃபைட்டிங் கிளப் மூவி. அந்த மூவி பார்த்தீங்கன்னா டைரக்டர் அப்பாஸ் ரஹ்மத் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 5 பேர் கொண்ட குழு பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கதையின் நாயகன் விஜயகுமார் அவர்களுமே இதில் பங்கேற்றிருக்காரு. நல்ல விஷயம்தான், சூப்பராக தான் இருக்கு. இந்த படத்தோட மூலக்கதை பார்த்தீங்கன்னா சசி என்பவர் தான் இது பண்ணியிருக்காரு. மூலக்கதை பற்றி பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. கதை, ஒரு ஊரில் இளைஞர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாக இருக்காங்க. அந்த இளைஞர்களை கஞ்சா போதைக்கு எப்போவுமே அடிமையாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறதுக்கு இன்னொரு குரூப்பு, இதை தடுக்கிறதுக்குன்னு சொல்லி அது குரூப்பாக இல்லை, ஒரு 2-3 பேர் தாங்க. ஏன்னா நல்லது செய்யறதுக்கு எப்பவுமே 2-3 பேர் தான் இருப்பாங்க. அதுதான் இந்த படத்துல அதுலேயே தெளிவாக காமிச்சிட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லணும்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒத்துக்கணும், எடிட்டர் கருணாகரன் சார் அவங்களதான். உண்மையிலே எடிட்டிங் அருமைங்க, சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராமேன் லியோ பிரீட்டோ அவர்களும் நானும் ஒருத்தர் அவங்களுக்குள்ளதான் ஒரு போட்டி இருந்துகிட்டே இருந்திருக்கு, நீயா நானா பார்ப்போன்ட்டு. ஆனா இதுக்கு ஊடையில பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் வசந்த் அவர் பேரு, அவரும் பார்த்தீங்கன்னா நானும் விடுற மாதிரி இல்லை, நானும் வர்றேன் அப்படின்ற மாதிரியே அவரும் அடிச்சு பின்னி தூள் கிளப்பியிருக்காங்க. இந்த 3 பேரும் படத்தை டாப்பா கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு உண்மையிலே டைரக்டர் சப்போர்ட்டிங் ஆக்டர் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரும் செம சூப்பர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கதையின் நாயகன் விஜயகுமார் அவர்களை தான் சொல்லணும். அவங்களும் ஒரேடிக்கு அப்புறம் அந்த படம் பார்க்குறேன், உண்மையாலே மறுபடியும் அவர் நிரூபிச்சிருக்காரு, நான் கதையோட நாயகன் தான்ட்டு. அருமைங்க, அவரை பற்றியும் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருக்கு. இவங்களெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா படத்தோட ஒரு முக்கிய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜோசப். உண்மையிலே அவர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் பேரு, உண்மையான பேர் என்னன்றது தெரியல, ஆனால் ஜோசப் தாங்க அந்த படத்தில் அப்படியே வாழ்ந்திருக்காருங்க. இந்த கண் பார்வையாக இருக்கட்டும், பார்வையிலே அப்படியே அந்த படத்தை டோட்டலாக அப்படி கொண்டு போயிட்டே இருப்பாருங்க, வில்லத்தனத்தை. அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டரு அப்படியே அங்கங்க நண்பர்கள், குறிப்பாக ஒரு நண்பர் ஒருத்தர் வருவாப்புல, அவர் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அருமைங்க. படம் ஒரு நல்ல படங்கள் தான், நல்லதுதான், நல்லா தான் இருந்தது. ஆனால் சில விமர்சகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறையா பார்த்த பெரிய விமர்சகர்கள் தான், பிரபல விமர்சகர்கள் தான். அவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா கஞ்சா கஞ்சா கஞ்சா, தேட்டருக்குள்ள கஞ்சா அடிச்சிட்டு இருக்காங்களா இல்லை தேட்டருக்கு வெளியில் நம்ம அடிச்சிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரிலாம் தெரியல, எப்பவுமே ஒரு போதை வட்டத்திலே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னாப்புல. உண்மை அதுதான் சார். தமிழ்நாடு ஃபுல்லாக ஏகப்பட்ட கஞ்சா வியாபாரிகளும் கஞ்சா குடிக்கிறவங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அதனால் எல்லா பக்கம் இருக்கிறது தான் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதனால் இல்லாத நம்ம எதுவுமே காமிக்கலை. ஏன்னா ஒரு போதை ஒழிப்பை பற்றி படம் எடுக்கிறாங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரை பற்றி ஏற்கனவே விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் போதை வட்டத்தில் இருக்காரா, ஒருவேளை அவர் போதையில் இருக்காரா அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு போதை ஒழிப்பை பற்றி நம்ம சொல்லணும்னா அங்கே அந்த போதையை காமிச்சாதான் அந்த ஒழிப்பை பற்றி சொல்ல முடியும். அதை காமிக்காம நம்ம அந்த ஒழிப்பை பற்றி சொல்ல முடியாது அப்படி நான் நினைக்கிறேன். சிறப்பான படத்தை தான் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல. நல்ல படம் தாங்க. போதையை காமிச்சு அது வரக்கூடிய அந்த விளைவுகளையும் காமிச்சு, குறிப்பாக ஜோசப் மாதிரி சொல்லணும்னா ஊரில் ஏகப்பட்ட ஜோசப் இருக்காங்க. அதெல்லாம் இந்த இளைஞர்கள் எதிர்கொள்ளணும், பார்த்து கவனமாக இருக்கணும், இந்த போதை வட்டத்திலேருந்து வெளியே வரணும். போதை வட்டத்தில் இருக்கனால என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்லி அழகாக குறிப்பாக ஒரு சீனில் அழகாக சொல்லியிருப்பாங்க. நம்ம கதையின் நாயகன் விஜயகுமார் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெளிஞ்சு, ஆஹா
இவனாலதான் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இருப்பாப்புல. அதை தெளிவு நிலைக்கு வர்றப்ப உடனே ஜோசப்ன்ற நபர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் ஊத்தி இந்த குடி இந்த குடி இந்த குடி அப்படின்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குடிச்சவன் எதையுமே யோசிக்க மாட்டான், சரிங்களா? சுய புத்தி இருக்காது. அதை தெளிவா அந்த ஒரே சீன்லயே வந்து டைரக்டர் வந்து அருமையா காமிச்சிருப்பாப்புல. அந்த படத்துல வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க பத்தி சீன் வருங்க. உண்மையாலே ஸ்போர்ட்ஸ்ல இருக்க எல்லாருமே அந்த பாதிப்புகளை, மிடில் கிளாஸ், லோயர் கிளாஸ், இவங்க எல்லாருமே அந்த பாதிப்புகளையும் அந்த கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கோங்க. அந்த வழியையும் அழகாக உணர்த்திருப்பாங்க, காமிச்சிருப்பாங்க. அதனால இளைஞர்களே, தயவுசெய்து இந்த குடியை விட்டு ஒழியுங்கள், சரிங்களா? வளமான பாரதத்தை உருவாக்குங்கள். அதுதான் டைரக்டர் அப்பாஸ் ரகுமத்தும் சொல்லியிருக்காரு, ப்ரொடியூசர் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதனால பாருங்க. மற்றபடி என்னோட அலசல்ல இந்த படம் வந்து ஒன் டைம் கண்டிப்பா வந்து பார்க்கலாங்க. இளைஞர்களுக்கு இது படம் அல்ல, பாடம். தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.